பிரைஸ் அல்லாட். கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நாம் கர்த்தர்கிட்ட எப்பவும் பெற்றுக்கொள்ளுவர்களாக இல்லாதபடிக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். நான் வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாக அன்பை கொடுக்கிறவர்களாக, இரக்கத்தை கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மை திரும்ப ஆசீர்வதிக்க தேவனாகிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமாக வசனத்தின் பிரகாரமாக காணிக்கை, தசமபாகங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் எப்படி திருப்பி தருவாரா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமைக்கு குலுக்கி மடியில் சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர்கிட்ட கொடுக்கும்போது உற்சாகமாக கொடுக்கணும். கர்த்தர்கிட்ட ஆசீர்வாதம் மட்டும் பெற்றுக்கொள்வோம். ஆனால் 10ல் ஒரு பங்கு கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும்போது நம்ம யோசிக்கலாம் ஆகணும். கர்த்தருக்கென்று நேரத்தை கொடுக்க வேண்டும், இருதயத்தை கொடுக்க வேண்டும், அன்பை செலுத்த வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு செலுத்தும் வசனத்தின் பிரகாரமாக இருதயத்தை முழுவதுமாக கர்த்தருக்கு கொடுக்கும்போது, வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்கும்போது, நம்ம குடும்பத்தை கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அதை ஆசீர்வதிக்க தேவனாக்கிறார். என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் கர்த்தரை ஜெபம் பண்ணுங்க. ஏந்தி என்ற கரங்களாம் கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்போம் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் நம் கரங்களை, நம் குடும்பங்களை, நம் ஊழியத்தை, நம்ம செய்கிற வேலைகளை, தொழிலை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். யாருக்காக உதவி தேவைப்பட்டால் உடனே போய் அவங்களுக்கு உதவி செய்வதாக, இரக்கம் உள்ளவளாக, கிருபை நிறைந்தவளாக, அன்பு நிறைந்தாலும் இருக்கும்பொழுது கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்க கர்த்தர் இருதயத்தை பார்க்க வசனத்தின் பிரகாரமாக எல்லாட்டையும் அன்பு செலுத்தி இருதயத்தில் இருந்து எல்லா அன்பு அவங்களுக்கு கொடுக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளாக சாட்சியாக ஜீவிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியம் சொல்லிருக்காரு. எந்த அளவு கர்த்தர் நம்ம அன்பு செலுத்தி கர்த்தருக்கென்று, ஏழைகளுக்கென்று வசனத்தின் பிரகாரமாக கொடுக்கும்போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். வானத்தின் பலகனையை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி திருப்பி தருவாரா? அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடுமை நன்றாக இழந்து ஆசீர்வதிக்க தேவன் இன்று கர்த்தர் உங்களை பேசிக் கொண்டிருக்கார். உங்களை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.